அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நமக்கு குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சு அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுடைய கீ நமக்கு டென்டேட்டிவ் கீ டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில கேள்விகள் தப்பாக இருக்குது. அந்த கேள்விகளை நம்ம எப்படி சேலஞ்ச் பண்ணலாம், எந்தெந்த கேள்வி தப்பாக இருக்குது, அந்த கேள்வியை எப்படி சேலஞ்ச் பண்ணலாம், அதை நம்ம என்ன சோர்ஸ் வச்சு சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புக்கு ப்ரூஃபோட நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அனைத்து தகவல்களுமே உங்களுக்கு இதில் கிடச்சிரும். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து அதில் இருக்க மாதிரி நீங்கள் சேலஞ்ச் மட்டும் பண்ணாலே போதுமானது. ஓகேவா? ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு இதில் கீ சேலஞ்ச் என்னென்ன விஷயங்கள் அதில் கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டோம். அதே போல் புக்கு ப்ரூஃபும் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த புக்கு ப்ரூஃபுடைய பிடிஎஃப் எல்லாமே, அதாவது கொஷின் வைஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அப்லோட் பண்ணுறதுக்கான சோர்ஸுமே நம்ம உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். அந்த டிஸ்கிரிப்ஷன்லேருந்து நீங்கள் எந்த கொஷினை டவுன்லோட் பண்ணுமோ அந்த கொஷினை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிடலாம், அந்த கொஷின் சேலஞ்ச் பண்ணுறப்ப அப்படியே அப்லோட் பண்ணி விட்டிங்கன்னா மட்டும் போதும். தெளிவாக உங்களுக்கு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த 5 இயர் பிளான் பற்றின கொஷின் நம்பர் 6 அப்படின்றது. அப்போ இதில் உங்களுக்கு எந்த கொஷின் சேலஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதில் நீங்கள் இந்த நம்பர் தான் போடணும். அவங்க அஃபிஷியலாக என்ன கீ ரிலீஸ் பண்ணாங்களோ அதை தான் போடணும். எனக்கு எப்படி கீ சேலஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அப்போ முதல்ல இந்த கேள்வி 6வது கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 5ஆண்டு திட்டம் பற்றி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இது ரெண்டுமே தப்பு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கீழே என்ன கொடுத்துருக்காங்க, பி மட்டும் சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சஸ்டைனபிள் அப்படின்றது நமக்கு 12th 5 இயர் பிளான்ல தான் வரும். ஸோ இந்த கொஷின் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்ற சோர்ஸ்லாம் வச்சு நீங்கள் இதுக்கு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா அந்த கொஷின் நம்பர் நீங்கள் போட்டு உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் அப்ளிகேஷன் ஐடி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் எந்த கொஷின் சேலஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை போட்டுட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த கொஷின் தான் சேலஞ்ச் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் வரும். அந்த கொஷினை ஆமாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆன்சர் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். உங்களுடைய ஆன்சரை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. இந்த கொஷினுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி தான் நமக்கு இரண்டும் தவறானது அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ நம்ம அது செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் ரிமார்க்ஸ் அப்படின்றது கேட்பாங்க. அந்த ரிமார்க்ஸில் நீங்கள் போட்டுருங்க. அதிவேகமான நிலையான இந்த நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பியில் இருக்கக்கூடியது நமக்கு 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம், 11ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கான சோர்ஸ் நம்ம கீழே அப்லோட் பண்ணோம். இந்த சோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஷின் நம்பர் வைஸ். இந்த கொஷினோட நம்பர் என்ன, நமக்கு அவங்க கீ ரிலீஸ் பண்ண கீ படி 6ஆம் நம்பர். அப்போ கொஷின் நம்பர் 6 கீ சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்ம உங்களுக்கு என்ன பண்ணுறோம், கீழே ஒரு லிங்க் தரோம். அந்த லிங்க்கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை ஃபைனலாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்து எல்லா கீயும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்கிற விஷயங்களை அப்படியே போட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம், கீ சேலஞ்ச் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ ரீமார்க்ஸ் அப்படின்றது நீங்கள் இந்த மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. நம்ம எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கோம். இதே மாதிரி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி போட்டலாம். இது டைட்டில் ஆஃப் த புக் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதில் தமிழ்நாடு ஸ்கூல் புக் 11th எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. நேம் ஆஃப் த ஆத்தர் அப்படின்றதுல மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் அப்படின்றத கொடுத்துருங்க. பப்ளிஷர் அப்படின்றதுல தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் அப்படின்றத கொடுத்துருங்க. இதை பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு பண்ணாமல் இருக்காதீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இறங்கி செஞ்சு தான் ஆகணும். நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. காலங்காலமாக உட்காந்து படித்து இப்போ 147 148 இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸு கூட இது யூஸ் ஆகலாம். 148 போட்டு கீ சேலஞ்ச் பண்ணி நமக்கு ஒரு 150க்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களும் பாசிட்டிவாக படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இது எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இயர் ஆஃப் பப்ளிகேஷன் அப்படின்றது 2024 அப்படின்றத போட்டுக்கோங்க. எடிஷன் நம்பர் 7, பேஜ் நம்பர் 217. இதில் இருக்கதை உங்களுக்கு நம்ம அப்படியே பிடிஎஃபாக போட்டு என்ன பண்ணுறோம், கீழே உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் தரோம். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இதுதான் அந்த மேட்ரு. 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் தான் நமக்கு விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நிலையான வளர்ச்சி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு நிலையான அப்படின்ற வார்த்தை வராது. ஸோ இதுதான் முதல் கொஷின். நீங்கள் சேலஞ்ச் பண்ண வேண்டியது நம்ம நல்லா பார்த்துக்கோங்க. இது இப்படி தான் நீங்கள் பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் அப்படியே போட்டுக்கோங்க. ரீமார்க்ஸில் நீங்கள் என்ன போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே போட்டுக்கிட்டா போதுமானது. ஓகேவா? ஓகே. அடுத்து செகண்ட் கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி பேர்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து நம்ம வெளி சோர்ஸ் படி பார்க்குறப்ப இவங்க கொடுத்துருக்க ஆன்சர் அப்படின்றது கரெக்ட் தான். 1 2 4 ஒன்லி கரெக்ட் அப்படின்றது கரெக்ட் தான். ஓகேவா? அதே போல் நம்ம ஸ்கூல் புக் படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் புக் படி பார்த்தீங்கன்னா இவற்றுள் எவை சரியாக இணைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இந்த மேக்னடைட் தாது அப்படின்றது நமக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஆனால் இங்கே கருப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸோ இது நமக்கு தப்பு. அதே போல் ஹேமடைட் தாது அப்படின்றது இரும்பின் ஆக்சைடு அப்படின்றது கரெக்ட். ஓகே. இரும்பு கார்பனேட் சிட்ரைட் அப்படின்றது இரும்பு கார்பனேட் அப்படின்றதும் நமக்கு கரெக்ட் தான். இந்த லிமோனைட் டோலமைட் அப்படின்றது நமக்கு என்ன வரும், தப்பாக வரும்.
2 and 3 அப்படின்றது நமக்கு தப்பாக வந்துட்டு எது சரின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. ஸோ 1 and 4 ஒன்லி சரி அப்படின்னு சொல்லி வரணும். 1 மற்றும் 4 சரியானது அப்படின்னு சொல்லி வரணும். இதுக்கு உங்களுக்கு ஸ்கூல் புக் சோர்ஸ் நம்ம தரோம். வெளியே இருக்க சோர்ஸில் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் ஸ்கூல் புக்கில் படித்தவங்களுக்கு இதுதான். மேக்னடைட் அப்படின்றது சிவப்பு நிறம்னு கொடுத்துருக்காங்க. ஹேமடைட் அப்படின்றது நம்ம கருப்பு நிறம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு மேலே என்ன கொடுத்துட்டாங்க, நமக்கு மேக்னடைட் அப்படின்றது கருப்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம மேக்னடைட் அப்படின்றது நமக்கு சிவப்பு நிறம் ஆனால் கருப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆஸ் பர் ஸ்கூல் புக். ஓகேவா, இதை நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். 1 and 4 ஒன்லி சரி அப்படின்னு சொல்லி வரணும். ஆனால் இங்கே என்ன பண்ணல, அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை சேலஞ்ச் பண்ணலாம். இங்கே கரெக்ட் ஆன்சர் அப்படின்றதுல நீங்கள் நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், அதை கொடுத்துக்கலாம். அதில் உங்களுடைய ரிமார்க்ஸ் கொடுத்துக்கோங்க. ஹேமடைட் தாதுவின் நிறமே கருப்பு, மேக்னடைட் தாதுவின் நிறம் சிகப்பு. எனவே தவறான இணைப்பு. சரியான விடைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 and 4 அப்படின்னு சொல்லி வரணும். 1 மற்றும் 4 அப்படின்றதா சரியான விடையாக வரணும். ஸோ அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்றதான் இதுக்கு ஆன்சராக வரணும். இதுக்கு உங்களுக்கு நம்ம சோர்ஸ் எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கூல் புக்கு 12th ஜாகிரஃபியில் வளங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்குது, அங்கே இருக்குது. மற்றபடி ஆத்தர் பப்ளிஷர் அதெல்லாம் அதே தான். இயர் ஆஃப் பப்ளிகேஷன் இந்த எடிஷன் நம்பர் இதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு பார்த்து போடுங்க. ஓகேவா, இதில் இயர் ஆஃப் பப்ளிகேஷன் அப்படின்றது 2024, எடிஷன் நம்பர் அப்படின்றது 6, பேஜ் நம்பர் 51 இருக்குது. இதை உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி கீழே நம்ம கொஸ்டின் நம்பர் 16 ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லி நம்ம உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். அதை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி அங்கே அப்லோட் பண்ணி விட்டீங்கன்னா போதுமானது. இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்லி எல்லாருமே கரெக்டாக போட்டிருப்பீங்க, இருந்தாலும் இது உங்களுக்கு தவறாக வர மாதிரி இருக்குது, அதனால் எடுத்து கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இதில் சத்யசோதக் சமாஜ் அப்படின்றது நமக்கு ஜோதிராவ் பூலே அப்படின்றவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி ஓகே, சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதி ஓகே. மற்றபடி இந்த சாகு மகாராஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சத்யசோதக் சமாஜை ஜோதிராவ் பூலே தொடங்கி அதுக்கப்புறம் அவங்க இறந்ததுக்கப்புறம் சாகு மகாராஜ் பண்ணதா ஒரு தகவல்கள் சொல்கிறாங்க. அது நமக்கு ஸ்கூல் புக் டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சத்யசோதக் சமாஜ் அப்படின்றதுக்கு ஜோதிராவ் பூலே தான் நமக்கு வரணும். அப்படி மேட்ச் ஆகிற மாதிரி எந்த ஆப்ஷனுமே கிடையாது. இந்த 3 மேட்ச் ஆகிற மாதிரி எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஸோ இது ஒரு தவறான கேள்வி அப்படின்னு சொல்லி நம்ம சேலஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு உங்களுக்கு சோர்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். ஜோதிபா பூலே அப்படின்றதுக்கு நமக்கு சத்யசோதக் சமாஜ் அப்படின்றது ஜோதிராவ் பூலேக்கு வரணும். ஆனால் நீங்கள் சாகு மகாராஜுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், இங்கே சேலஞ்ச் பண்ண போகிறோம். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தி அபோவ் கொடுத்துக்கோங்க. சத்யசோதக் சமாஜ் அமைப்பை தோற்றுவித்தவர் ஜோதிராவ் பூலேன்னு கொடுத்துட்டு மேலும் ஸ்ரீ சாகு மகாராஜ் எந்த அமைப்புடனும் பொருந்தவில்லை அப்படின்றத கொடுத்துருங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைட்டில் ஆஃப் த புக் 10th சோசியல் சயின்ஸ், நேம் ஆஃப் த ஆத்தர் பப்ளிஷர்லாம் அதே தான். இயர் ஆஃப் பப்ளிகேஷன் 2024, எடிஷன் நம்பர் 6, பேஜ் நம்பர் 62 அப்படின்றத நம்ம உங்களுக்கு அப்படியே கிராப் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவோம். அந்த பிடிஎஃபை நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தா மட்டும் பத்தாது, நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, அதாவது நிறைய கொஸ்டின் போயிட்டு இருக்கு, சேலஞ்ச் பண்ணாதான் மார்க் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு. சேலஞ்ச் பண்ணாதான் மார்க் கொடுப்பாங்கன்னு எதுவும் இல்லை. ஆனால் இது உங்களோட டியூட்டி. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தான் இறங்கி செய்யணும். அடுத்தவங்க நம்பி இருக்க நீங்கள் பழகிக்காதீங்க. அதுக்கான ஒரு முயற்சியாக கூட இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகேவா, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் பார்த்துருக்கோம், 1 2 3 கொஸ்டின் பார்த்துருக்கோமா. ஓகே, 4th கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கொஸ்டின் ஒரு எல்லாரையும் குழப்பி விட்ட கொஸ்டின். டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை ரெட்டிப்பாக்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 1 and 4 இது ரெண்டுமே வரணும். ஸோ ஆப்ஷன் பி அப்படின்றது நமக்கு வரணும். ஆனால் அவங்க 1 மட்டும் சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான சோர்ஸுமே நம்ம உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பி அப்படின்றத போட்டுக்கோங்க. இதில் போட்டுக்கோங்க விவசாயிகளின் வருமானத்தை ரெட்டிப்பாக்கும் நடவடிக்கையில் செயற்கை நுண்ணறிவும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை உங்களுக்கு நம்ம பிடிஎஃபாக தந்துடுறோம், அதையும் போட்டுக்கோங்க. டைட்டில் ஆஃப் த புக்கில் பிஐபி இந்த நேம் போட்டுக்கோங்க. நேம் ஆஃப் த ஆத்தரில் இந்த டிபார்ட்மெண்ட் போட்டுக்கோங்க. நேம் ஆஃப் த பப்ளிஷரில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே போட்டுக்கோங்க. இது நம்ம புக்கில் இல்லாமல் நம்ம ஆன்லைன் சோர்ஸில் பிடிஎஃபாக எடுக்கிறதுனால நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு போட்டுக்க வேண்டியதான். இயர் ஆஃப் பப்ளிகேஷன் 2019 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எடிஷன் நம்பர் 1 போட்டுக்கோங்க. பேஜ் நம்பர் 1 நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க மாடர்னைசேஷன் ஆஃப் டெக்னாலஜி டு டபுள் த இன்கம் ஆஃப் ஃபார்மர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்களா. கொடுத்துட்டு நமக்கு எங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எங்கப்பா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை வச்சு நம்ம இது கிளைம் பண்ண போகிறோம். இதுவும் மறக்காம பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் தப்பானதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எல்லாருமே மறக்காம பண்ணுங்க. எந்த சேனல்லையுமே உங்களுக்கு சோர்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்கல, எடுத்து கொடுக்கல, எங்க இருக்காங்கன்னு கொடுக்கல. நமக்கு மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்குறப்ப சொன்ன மாதிரி இதுக்கு நாங்கள் உன்னதமான எங்களுடைய படைப்பை கொடுத்துருக்கோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்களும் கீ சேலஞ்ச் பண்ணுங்க. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா அகமது ஷாவின் ஆட்சியில் கீழே குறிப்பிட்டவற்றில் எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 63 இது பார்த்தீங்கன்னா டி அண்ட் ஏ ரெண்டுமே தப்பு. இதுவும் தப்பு தான், இதுவும் தப்பு தான். ஏன்னா பீடாருக்கு 1429 இதெல்லாம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ எது தவறுன்னு சொல்லி கேட்குறப்ப ரெண்டுமே வரணும். இதுக்கு நீங்கள் என்ன சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ அண்ட் டி அப்படின்றத கொடுத்துக்காங்க. ரிமார்க்ஸ் அப்படின்றதுல அகமது ஷா தலைநகரை மாற்றி ஆண்டு 1429 அப்படின்றத கொடுத்துக்காங்க. ஓகேவா, ஓகே. மற்றெல்லாம் நீங்கள் கொடுக்குறது தான். 11th ஹிஸ்ட்ரியில் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கொடுக்குறது தான். இயர் ஆஃப் பப்ளிகேஷன் 2024, எடிஷன் நம்பர் 7, பேஜ் நம்பர் 193 அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுங்க. நம்ம இதுக்கும் உங்களுக்கு கீழே கொடுக்குறோம்.
கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை எடுத்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணாதான் நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ண முடியும். நார்மலாக அதை அப்லோட் பண்ணாமல் பண்ண முடியாது. வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் எல்லா கொஷினுக்கும் நம்ம உங்களுக்கு லிங்க் தரோம். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணி அங்கே அப்படியே அப்லோட் பண்ணி விட்ருங்க, போதுமானது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை 1906 நிறுவியது யார்? ஸ்கூல் புக் படித்தவங்க எல்லாருமே போட்டிருப்போம், குவாஜா சலிமுல்லா அப்படின்னு சொல்லி. இந்த ஆகா கான் அப்படின்றது நிறைய இடத்துல குழப்பிருப்பாங்க. நமக்கு ஸ்கூல் புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க சலிமுல்லா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை யாராச்சும் ஆகா கான் அப்படின்றத போட்டிருந்தீங்கன்னா இதில் கிளைம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. கரெக்ட் ஆன்சரில் பி அண்ட் சி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ரிமார்க்ஸ் அப்படின்றதுல நமக்கு முஸ்லீம் லீக், ஆகா கான், குவாஜா சலிமுல்லா மேலும் இருவர் சேர்ந்து உருவாயிருக்காங்க அப்படின்றது கொடுத்துங்க. இது சோர்ஸ் நம்ம எங்கேருந்து கொடுக்குறோம்னா ஸ்பெக்ட்ரம் புக்ஸ் அப்படின்றது இருக்கும். இது யூபிஎஸ்சி லெவலில் படிக்கக்கூடிய ஒரு புக்கு தான். அந்த புக்கு தான் இது டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனால இதை நம்ம தாராளமாக இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க, ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் வாஸ் ஃபவுண்டட் பை ஆகா கான் அப்படின்றது கொடுத்துருக்காங்களா, நவாப் சலிமுல்லா அப்படின்றதும் கொடுத்துருக்காங்களா, அது இல்லாமல் இன்னும் 2 பேரும் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை நீங்கள் சோர்ஸை ஆட் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் யாராச்சும் ஆகா கான் போட்டிருந்தீங்கன்னா நீங்களும் தாராளமாக இதுக்கு நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணலாம். இது நல்ல கவர்மெண்ட், அதாவது யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே கொடுக்குறதா ரெஃபரன்ஸ் புக் தான். தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, இது ரெஃபரன்ஸ் புக்காக கொடுக்குற புக்ஸ் தான். ஸோ தாராளமாக இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், கீ சேலஞ்ச் பண்ணலாம். டைட்டில் ஆஃப் த புக்கில் இது போட்டுக்கோங்க, பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்றத போட்டுக்கோங்க. ஆத்தரில் ராஜீவ் அஹீர் அப்படின்றத போட்டுக்கோங்க. இயர் ஆஃப் பப்ளிகேஷன் 2020, எடிஷன் நம்பர் அவங்க கொடுக்கல, எத்தனாவது எடிஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணல, 2020 போட்டுக்கோங்க. பேஜ் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 504 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நம்ம கீழே கொடுத்துருக்க பிடிஎஃபை நீங்கள் அப்படியே எடுத்து இங்கே ஃபைனலாக அப்லோட் பண்ணி விட்டீங்கன்னா நீங்கள் கரெக்டாக போட்டுருவீங்க. அதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுறப்ப எந்த கொஷினுக்கு அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த பிடிஎஃபை நீங்கள் தயவு செஞ்சு கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். 53 கொஷினுக்கு பண்ண வேண்டியதை 23க்கு பண்ணுறது, 23க்கு பண்ண வேண்டியது 6க்கு பண்ணுறது, இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நம்ம அதனால தான் உங்களுக்கு பிடிஎஃப்ல நேமோட போட்டு கொடுத்துறோம் 53 கொஷின் அப்படின்னு சொல்லி. நீங்கள் அப்லோட் பண்ணுறப்ப பார்த்து அப்லோட் பண்ணால் போதுமானது. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, இதுக்கு கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான், இருந்தாலும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் நம்ம கொடுக்குறோம். கிடைக்கிறதுக்கு, ஆனால் இது கம்மி தான், அதையும் சொல்லிக்கிறோம். நகரங்களை அளிப்பவர் என்று வேத கடவுள், எந்த வேத கடவுள் அறியப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இந்திரன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு 11th புக்கில் கொடுத்துருக்காங்க. ருத்ரன் அப்படின்றதும் ஒரு இடத்துல அளிப்பவர்னு கொடுத்துருக்காரு தான், ஆனால் இங்கே நகரங்களை அளிப்பவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சரி ஓகே பார்த்துப்போம். இதுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா சேலஞ்ச் பண்ணலாம். ஆனால் இதுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் ஒரு 50% இருக்கப்போ கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு கிடையாது, பண்ணுங்க. ஓகேவா? பிஎன்சி அப்படின்றத போட்டுக்கோங்க. இதில் உங்கள் சோர்ஸை போட்டுக்கோங்க. ருத்ரன் அப்படின்ற கடவுளும் அழிக்கும் கடவுளாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. சோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கூல் புக்கு 6th சோசியல் சயின்ஸில் உங்களுக்கு இருக்குது. 6th சோசியல் சயின்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் நம்ம போடுறது தான். இயர் ஆஃப் பப்ளிகேஷன் 2023, எடிஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3, பேஜ் நம்பர் 112. இதெல்லாம் உட்காந்து எல்லா கொஸ்டினுக்கும் டைப் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இதை அப்படியே என்ன பண்ணுங்க, காப்பி பண்ணி நீங்கள் எதாச்சும் பேஸ்ட் பண்ணி வச்சிருங்க. அப்படியே நீங்கள் அங்கே பண்ணுறப்ப அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. எடிஷன் நம்பர் 3, பேஜ் நம்பர் 112 கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த 6th புக்கில் இருக்குது. இங்கே நமக்கு ருத்ரன் அப்படின்றவர் அழிப்பவரும் கொடுத்துருக்காங்க. ஆனால் மேலே நமக்கு தெளிவாக கேட்டிருக்காங்க. இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்கிறதுக்காக உங்களுக்கு சோர்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அவ்வளோதான். இதில் 11th புக்கில் இங்கே கொடுத்துருக்கிறது போட்டிருக்கோம். உங்களுக்கு பாருங்கள், 11th புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்திரன் புரந்தரா என அழைக்கப்பட்டார். இவர் குடியிருப்புகளை அளிப்பவன் என்பதாகும். குடியிருப்புகள் தானே கொடுத்துருக்காங்க, அது கிடையாது. குடியிருப்புகளே ஒருவேளை வேலிகளை கொண்டதாக இருக்கலாம், அல்லது திட்டமிட்டு கட்டப்பட நகரங்களாக இருக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆயிருது, நகரங்களை அளிப்பவர் இந்திரன் என்கிற புரந்தரா அப்படின்னு சொல்லி மீனிங் ஆயிருது. ஸோ அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான், அதையும் சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நிழல் போல தொடர்ந்தான், ஜெனரல் ஸ்டடிஸ் பார்த்துருக்கோம். அடுத்து நிழல் போல தொடர்ந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவுமே நமக்கு கண்டிப்பாக எல்லாருமே கீ சேலஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு கேள்வி தான். இதில் நல்லாவே தெரியுது, நிழல் போல தொடர்ந்தான் அப்படின்றது நல்லாவே தெரியுது. நிழல் போல தொடர்ந்தான் அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம், விடாமல் பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்றது தான். உருவமை அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. உருவமை அப்படின்றது நமக்கு ஒரு நிறத்தை குறிப்பதாக இருக்கணும். ஆனால் இங்கே உரு அப்படின்றது நிழலுக்கு உருன்னு வச்சு நிறம்னு வச்சோன்னு வைங்களேன், நிழலுக்கு நிறம்னு வச்சோன்னா கருப்பு. என்னைய கருப்பு போல் திறந்துக்கிட்டே இருந்தான், என்னை கருப்பு கலரில் திறந்துக்கிட்டு இருந்தான்னு சொல்லி பொருள் வருமா? கண்டிப்பாக வராது. ஸோ இதுக்கு வினை ஓமை அப்படின்றதான் கரெக்டான பதிலாக வரணும். ஆனால் இவங்க டிஎன்பிஎஸ்சி எங்கேருந்து கீ எடுத்தாங்கன்னு சொல்லி தெரில. நம்ம நிறைய வெப்சைட்டில் புக் பேக் கொஷின், ஆக்சுவலாக இது ஒரு புக் பேக் கொஷின். புக் பேக் கொஷினுக்கு ஆன்சர் செக் பண்ணுறப்ப அந்த புக் பேக் கொஷினுக்கு இந்த உருவமை அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. அவங்க கைட்ல இந்த ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதுக்கு சரியா பொருள்பட வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வினை ஓமை தான். அந்த கைட்ல கொடுத்துருக்காங்கன்றதுக்காக இந்த உருவமை ஆன்சர் ஆயிராது. ஸோ வினை ஓமை அப்படின்றது போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணுங்க. எல்லாரும் சேலஞ்ச் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஓகேவா? இது கரெக்ட் ஆன்சர் ஏ கொடுத்துருக்காங்க. இதில் தெளிவாக நீங்கள் ரிமார்க்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம இது மீனிங் வச்சு தான் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் தெளிவாக கொடுத்துருங்க. புலி போல பாய்ந்தான் என்பது வேகமாக பாய்ந்தான் என்னை வினையை குறிப்பதால். புலி போல பாய்ந்தான் அப்படின்னா வேகமாக பாய்ந்தான் அப்படின்ற ஒரு வினையை குறிப்பதால் அது வினை ஓமை. அதுபோல நிழல் போல தொடர்ந்தான் என்பது விடாமல் தொடர்ந்தான் என்கிற வினையை குறிப்பதால் இது வினை ஓமைதான்.
உருவமை இதற்கு பொருந்தவில்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருங்க. இது உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்றதையும் நம்ம கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு ஸ்கூல் புக் 11th புக்கில் இருக்குது. தமிழ்நாடு ஸ்கூல் புக்கில் 11th தமிழ் புக்கில் இருக்குது. இதெல்லாம் நம்ம நார்மலாக கொடுத்துக்கோங்க. இயர் ஆஃப் பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2024 எடிஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7வது எடிஷன், பேஜ் நம்பர் 106 அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருங்க. பேஜ் நம்பர் முதற்கொண்டு அங்கே கேட்கும், பேஜ் நம்பரையும் கொடுத்துடலாம். ஓகேவா? ஓகே. இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, புலி போல பாய்ந்தான் அப்படின்றது வினை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதே போல் அதுக்கும் நீங்கள் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக சேலஞ்ச் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து தெரில கெஸ்ஸிங்கில் சும்மா ஒருன்னு போட்டு வந்தாங்க, ஆன்சர் ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம் ஒருவேளை படிச்சிருக்கலாம், கைடில் கூட படிச்சிருக்கலாம். ஆனால் இதுக்கு பொருந்தலை. என்ன பண்ணுறது, வினை ஓமை அப்படின்றதான் பொருந்தது. ஓகேவா? ஓகே. இதுக்கு வந்துட்டு உடனே உருவமை போட்டவங்களாம் தயவு செஞ்சு திட்டாதீங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதான் சோர்ஸ் கொடுக்குறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதுனா ஒரு 80% வந்து வினை ஓமை தான் போட்டிருக்காங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா தெம்மாங்கு பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த தெம்மாங்கு பிரித்தெழுதுகன்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த தென் கூட்டல் பாங்கு அப்படின்றதும் வரும், தேன் கூட்டல் பாங்கு அப்படின்றதும் வரும். தேன் கூட்டல் பாங்கு அப்படின்றது நமக்கு நார்மலாக அவங்க கொடுத்துருக்காங்க, நிறைய விதிகளின்படி அதுதான் வரும். இந்த தென் கூட்டல் பாங்கு அப்படின்றது நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த புக்கெலாம் பார்த்துருக்கவே மாட்டோம். தெம்மாங்கு, தென் பாங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ அல்லது டி அப்படின்ற ரெண்டையுமே நீங்கள் போட்டுருங்க. ஆப்ஷன் ஏ அண்ட் டி அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், தென் கூட்டல் பாங்கு என்பதும் பொருந்தி வருகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, இது என்ன புக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9th தமிழ் புக்கு. 9th தமிழ் புக்கில் இதை பார்த்ததே இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஆனால் 2018 ஃபஸ்ட்டு எடிஷன் விட்டப்ப 10 ஏழாக விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏழையே தூக்கிட்டாங்க. ஸோ அதில் இல்லை. லாஸ்ட் குரூப் 4ல் ஒரு கொஸ்டின் இதிலேருந்து கேட்டிருந்தாங்க. நமக்கு பீலி சூட்டிய பிறங்கநிலைகள் அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்து இது எந்த இதில் வரும், அகநானூறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதே போல் இங்கே நமக்கு கேட்டிருக்காங்க 2018 ஃபஸ்ட் எடிஷன், அதோட இது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2019 எடிஷன்லேருந்து இந்த லெசன் இந்த இயல் ஃபுல்லாகவே வரல. பேஜ் நம்பர் 160 இருக்குது. இதை நீங்கள் கொடுத்துட்டு நம்ம கீழே கொடுக்கக்கூடிய பிடிஎஃபை நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே எடுத்து அப்லோட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஏஎன்டி ரெண்டுமே ஆன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா யாழின் வகைகள் யாவை, இதுக்கெல்லாம் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி தெரில. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நிறைய ஸ்டூடெண்ட் சொல்கிறது வந்து யாழின் வகைகள் இத்தனை தான் சொல்லி எங்கேயுமே மென்ஷன் பண்ணலையே. யாழின் வகைகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட 4 தானே போட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இதுதான் யாழின் வகைகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நமக்கு 8th நமக்கு இந்த இசைக்கருவிகள் பற்றி ஒரு லெசன் வரும். அதுலேயும் ஒரு 3 இது யாழாவும் கொடுத்துருக்காங்க. கடைசியாக வந்து வீணை, அது வந்து நமக்கு யாழ்லேருந்து மருவி வந்ததான் அப்படின்னு சொல்லி ஒரு 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4 தான் அங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப யாழின் வகைகள் அப்படின்றது 4 அப்படின்றது யாழின் வகைகள் 4ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணல, யாழின் வகைகள்னு சொல்லி நரம்புகளின் அடிப்படையில் நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம கொடுப்பாங்களான்னு தெரில. ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து 5 போட்டேன், குறிஞ்சி யாழ், முல்லை யாழ், மருத யாழ், விலரி யாழ், பாலை யாழ், இதை பார்த்து போட்டேன் அப்படி சொல்லியிருந்தீங்க. இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டிருக்கீங்க, அதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்ட் ஆன்சர் ஏ அண்ட் பி அப்படின்றத கொடுத்துருங்க. யாழின் வகைகள் 4 இல்லைனா 5 வரணும் அப்படின்றத கொடுத்துருங்க. நீங்கள் இதுக்கான சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10th தமிழ் புக், தமிழ்நாடு ஸ்கூல் புக்கு 10th தமிழ் புக்கில் இருக்குது. நம்ம வழக்கமாக போகிறத போட்டுட்டு இயர் ஆஃப் பப்ளிகேஷன் 2024 எடிஷன் நம்பர் 6 பேஜ் நம்பர் 106 நம்ம 146 நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை போட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள். இதுக்கும் கிடைக்கிறது கஷ்டம் தான், அதையும் நம்ம இப்பயே சொல்லிடுறோம். ஓகேவா? ஓகே. அடுத்து உலகம் நிலையற்றது, இதுக்கும் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இது என்ன மேட்ரு, இதை யாருமே பேசலையே, என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உலகம் நிலையற்றது அப்படின்னு சொல்லி என்னை பாடிய சித்தர்னு கேட்டிருக்காங்க. கரெக்டு தான், உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க, குதம்பை சித்தர்னு. ஆனால் சித்தர்கள் எல்லாருமே உலகம் நிலையற்றது தானே பாடினாங்க. சித்தர்கள் எல்லாருமே இந்த உலகம் நிலையற்றது, இந்த மனித வாழ்க்கை நிலையற்றது அப்படின்னு பாடினவங்க தானே. அது நம்ம ஸ்கூல் புக்கு சோர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கேட்டு பார்க்கலாம். ஸ்கூல் புக் சோர்ஸ்லேயே ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க, அதை வச்சே நம்ம கேட்டு பார்க்கலாம். இருந்தாலும் இதுக்கும் கிடைக்கிறது கஷ்டம் தான். ஒரு 50-50ன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எப்படி பார்க்குறாங்களோ அதான். நம்ம எக்ஸாமில் உட்காந்து நார்மலாக யோசிக்கிறப்ப எல்லா சித்தர்களுமே உலகம் நிலையற்றது தானே பாடினாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம், சிறப்பு தமிழ் படிக்காதவங்க. அப்போ அவங்களுக்காக ஒரு இதுதான். ஓகேவா? இது ஒருவேளை நம்ம கிளைம் ஆச்சுன்னா நமக்கு 4 ஆப்ஷனுமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சித்தர் பாடல்கள் அப்படின்னு சொல்லி 11th சிறப்பு தமிழில் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சித்தர்கள் பெரிதும் மனித வாழ்வின் நிலையற்ற தன்மையை கூறி அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ மனித வாழ்வின் நிலையற்ற தன்மை அப்படின்னா இந்த உலகம் நிலையற்றது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் எல்லாமே பாடியிருக்காங்க. கரெக்டு, அவங்க கொடுத்துருக்காங்க, தெளிவாக கொடுத்துருக்காங்க. குதம்பை சித்தர் உலகம் நிலையற்றதுன்னு பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க தான், கரெக்டு தான். ஆனால் இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ற ஒரு மேட்ரு தான். சிறப்பு தமிழ் படிக்காதவங்க ட்ரை பண்ணி கண்டிப்பாக அதை தப்பாக போட்டவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் அப்படின்றத ஆல் ஆஃப் தி அபோவ் கொடுத்துருங்க. இதில் ரிமார்க்ஸ் கொடுத்துருங்க. சித்தர்கள் அனைவருமே மனித வாழ்வு மற்றும் உலகம் இவற்றின் நிலையற்ற தன்மையை பற்றி பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 11th ஸ்கூல் புக்கு அட்வான்ஸ் தமிழ் அப்படின்றத கொடுத்துருங்க. அப்புறம் இயர் ஆஃப் பப்ளிகேஷன் 2024 எடிஷன் நம்பர் 7 பேஜ் நம்பர் 16. இந்த மாதிரி கொஸ்டின்கெல்லாம் எவனாச்சும் பண்ணுவான்னு சொல்லி வெயிட் பண்ணாமல் நீங்கள் பண்ணுங்கள். நமக்கு வேணும்னா நம்ம தான் பண்ணணும். இதெல்லாம் உட்காந்து டைப் பண்ணி இதெல்லாம் உட்காந்து ஆட் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு தயவு செஞ்சு விடாதீங்க. எல்லாருமே பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே.
ஓகே. இது வரைக்கும் ஒரு 11 கொஸ்டின் பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். 11 கொஸ்டின் உங்களுக்கு சோர்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் இன்னொரு 2 கேள்விகள் நமக்கு டவுட்டில் இருக்குது. ஆனால் இது கரெக்டான சோர்ஸ் நமக்கு இன்னும் கிடைக்கல. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 6 1/4 அப்படின்னு சொல்லி வரும். நிறைய பேர் 6 ஹவர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. எல்லாம் ஓகே தான். ஆனால் உங்களுக்கு நம்ம சால்வ் பண்ணி காட்டுறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு வீடியோ போட்டு இந்த மேத்ஸ் கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு தனியாக போட்டு தனியாக எடுத்து கொடுக்குறோம். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி 6 ஹவர்ஸும் வருது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பீங்க. வரலாம், ஓகேவா? ஆனால் டைம் அண்ட் ஒர்க் எத்திக்ஸை நம்ம கரெக்டாக போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 6 1/4 அப்படின்றது தான் கரெக்டாக வருது. நம்ம டைமையும் வேலையும் நம்ம கண்டிப்பாக இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம பார்த்துக்க முடியாது. டைம் அதாவது அவர் 20% வேலை, சரி அதை அடுத்த வீடியோவில் பேசிப்போமே, ஓகேவா? இதுக்கு உங்களுக்கு சோர்ஸ் நம்ம ஸ்கூல் புக்கில் இதே மாதிரி ஒரு சம்ம இருக்குது, கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு சம் இருக்குது. அந்த சம்முக்கு பின்னாடி புக் பேக்லேயே அவங்களும் ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே ஒரு காப்பியாக வச்சு நம்மளும் அதே போல் ஒரு சம்மை போட்டு காட்டி நம்ம மெத்தடில் போட்டு காட்டி இதுக்கு 6 1/4 தான் வருது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு கேட்கலாம். 6 அல்லது 6 1/2 அல்லது 4க்குமே கொடுங்க, ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், 4க்குமே கூட கேட்கலாம். இதுக்கு முடிஞ்சளவு நாளைக்கு உங்களுக்கு சோர்ஸ் எடுத்து நம்ம போட்டு கொடுத்துட்றோம், ஓகேவா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குழப்பமான கேள்வி தான். ஆக்சுவலாக இந்த கிழக்கு கடற்கரை பகுதிகளிலேயே புயல்களால் அதிகமாக பாதிக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒடிசா அப்படின்றதான் இருக்கும். ஆனால் மாநிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒடிசா அப்படின்றதான் இருக்கும். ஆனால் இதுக்கு நமக்கு மாநிலம்னு கொடுக்காம எல்லாமே பகுதியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. மேபி அப்போ பகுதியாக பார்க்குறப்ப நமக்கு சுந்தர்வன் பகுதியாக இருக்கலாம். இது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கரெக்டாக தெரியல. ஆனால் நம்ம படித்த வரைக்கும் நம்ம இந்தியாவிலேயே அதிகமாக புயல்களால் பாதிக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒடிசா அப்படின்றதான் படிச்சிருக்கோம். ஸோ இது என்னன்னு சொல்லி தெரில. இது கன்ஃபார்ம் நம்ம சொல்லலை. சுந்தர்பன்ஸாகவும் இருக்கலாம், சிலிக்காவாகவும் இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். நமக்கு ஒரு வேளை சோர்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குறோம். வேறு யாரும் எங்கேயாச்சும் இருந்து சோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதுவுமே நமக்கு கமெண்ட்ஸ்லையோ இல்லை நம்ம டெலிகிராம் சேனல்லையோ தெரியப்படுத்துங்க. இதையுமே நம்ம உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறோம், ஓகேவா? ஓகே. நம்ம இதே மாதிரி உங்களுக்கு நிறைய கிளாஸஸ் கண்டிப்பாக தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.